Hello everyone, welcome to SSC Destiny. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் circle. We all know about a circle and this is the diameter of a circle and it is also called as the longest chord. ஒரு கார்டு வந்து இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஆக்சுவலாக கார்டுனா என்னென்னா இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் தட் ஜாயின்ஸ் தி 2 பாயிண்ட் ஆன் அ சர்க்கிள்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் கார்டு வந்து இருக்கலாம். ஓகே, தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 2πr and ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் πr ஸ்கொயர்ட். தென் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் அதுதான் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு தி ரேடியஸ். தென் இது வந்து ஒரு மேஜர் செக்டார். we can see here இது ஃபுல்லாவே வந்து மேஜர் செக்டார். so the arc AB is equal to 2πr into theta by 360 degree. இது வந்து minor sector. it is denoted as theta which is equal to πr squared into theta by 360 degree. coming to the next slide. இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் மைனர் செக்மெண்ட் இந்த சின்ன பார்ட்டை வந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும், which is theta by 360 into πr squared minus of 1/2 r squared sin theta. then coming to the property 1. ப்ராப்பர்ட்டி 1ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விச் இஸ் இங்கே வந்து 2 தீட்டா இருக்கும் அண்ட் இதில் வந்து ஓ தான் வந்து சென்டர். கார்டு ஏபி யூ கேன் சி ஹியர், கார்டு ஏபி வந்து மேக்ஸ் தீட்டா, 2 தீட்டா இருக்கா, திஸ் கார்டு மேக்ஸ் தீட்டா வித் தி சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் 2 தீட்டா வித் தி சென்டர். ஓகே, இது 2 தீட்டாவாக இருந்ததுன்னா இது தீட்டாவாக இருக்கும். okay, the angle made by the chord on the same segment are equal. ஓகேவா, இந்த ஆங்கிள் இந்த செக்மெண்ட் மேட் பண்ணுற இந்த ஆங்கிளும் சரி இந்த ஆங்கிளும் சரி which is theta which are same, அதுதான் அவ்வளோதான். தென் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல், இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலில் பார்த்தோன்னா opposite angles of the cyclic quadrilateral, this is a quadrilateral. அப்புறம் இதுக்கு பார்த்தோன்னா இது ஒரு quadrilateral, இது ஒரு quadrilateral. the opposite angles of the cyclic quadrilateral are supplementary. supplementary na 180 degree, complementary na 90 degree. so the opposite angles, இதனோட opposite இது, இதனோட opposite இது, இதனோட opposite இது, the opposite angles of the cyclic quadrilateral are supplementary. okay, coming to the next property. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா the hypotenuse of the right angle, ஒரு ட்ரையாங்கிளில் இதுதான் வந்து இந்த டயாமீட்டர் தான் வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா ஹைப்போட்டனஸாக ஆக்ட் ஆகும். இன்சைட் த சர்க்கிள் வில் பி த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா, ஹைப்போட்டனஸ் வந்து தான் இந்த டயாமீட்டர் தான் ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஹைப்போட்டனஸாக ஆக்ட் ஆகுது, அவ்வளோதான், தட்ஸ் இட். தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் நியர்பை இது, இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து தெரியும் இது வந்து ஒரு பர்பண்டிகுலர், இட் இஸ் ஆல்வேஸ் அ பர்பண்டிகுலர். திஸ் இஸ் அ பர்பண்டிகுலர். ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏபி சிடி இஎஃப் இது வந்து டேஞ்சன்ட். it always touches only one point on a circle of the circle. it touches the only one point. okay pa, center 1, center is O, which is next one is the alternate segment theorem. alternate segment theoremல நம்ம என்ன கவனிக்கணும்னா நல்லா பாருங்க, இதில் வந்து ஒரு tangent, this is a tangent and this is a chord. ஓகேவா, ஒரு டேஞ்சன்ட்டும் ஃபஸ்ட்டு இந்த டேஞ்சண்ட்டை டச் பண்ணி வரக்கூடிய ஃபஸ்ட்டு கார்டு அங்கே என்ன ஆங்கிள் வருதோ தட் இஸ் சிமிலர் டு தி கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் ஆங்கிள். இங்கே ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா இதுவும் ஆல்ஃபா, அதுதான் தி ஆங்கிள் பிட்வீன் தி கார்ட் which is this is the chord, the angle between the chord and the tangent drawn at n point of a chord is equal to the angle formed in the corresponding alternate segments. இதுதான். okay, coming to the next slide. and இது வந்து என்னன்னா PA PB மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. PA and PB வந்து ரெண்டுமே வந்து tangent. ஓகேவா, இதுவும் tangent இதுவும் tangent. அதனோட ஃபார்முலா வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. வேறு AB இந்த இது ஃபுல்லாக இந்த AB வந்து 2A, PA is equal to PB is equal to R into A divided by root of R squared minus A squared. PA equal PB is equal to R into A divided by root of R squared minus A squared. And coming to the next slide. okay, இந்த ஸ்லைடில் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா PB வந்து சீக்கண்ட், PT வந்து டேஞ்சன்ட். இப்படி இருந்ததுன்னா we have to apply this formula. ஒரு சர்க்கிளில் டேஞ்சன்ட்டும் வந்திருக்கும் சீக்கண்ட்டும் வந்திருக்கும்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும், which is PT squared is equal to PA into PB.
ஒரு சர்க்கிளில் ரெண்டுமே வந்து சீக்கண்டாக வந்திருந்ததுன்னா PA into PB is equal to PC into PD, where PB and PD are secants. Then coming to the next slide, ஒரு சர்க்கிளில் ரெண்டு கார்டு வந்து inside the circle intersect ஆயிருந்ததுன்னா we have to use this formula, which is AO into OB is equal to CO into OD. இந்த டயக்ராம் வந்து which is the transverse diagram. இந்த டயக்ராமில் வந்து டிரான்ஸ்வர்ஸும் வந்திருக்கும், ஆல்டர்னேட் இதுவும் வந்திருக்கும். இட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்னு ரெண்டு இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஏபி and CD இது வந்து direct common tangent. AB and CD or direct common tangent. GH and EF or transversal tangent. இப்படி இருக்கப்ப நம்ம வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா we have to use this formula. AB equals CD, which is the direct common tangent, this one, and GH and EF is the transverse tangent. So நம்மள வந்து direct common tangent கேட்டாங்கன்னா இந்த formula root of OO dash the whole square minus R the whole square, and GH equal to EF is equal to, which is the transverse tangent வந்து root of OO dash the whole square minus R plus R the whole squared. Distance between the centers வந்து OO dash. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இங்கே டிரான்ஸ்வர்ஸ் டேஞ்சன்ட் மட்டும் ரெண்டாவதாக வரப்போ ப்ளஸ் வரும். தட்ஸ் இட். சர்க்கிள்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.